ஹாய் ஹலோ நாடுகளுக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது ஏற்பட்ட ராமர் கோயில் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ராமர் கோயிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராம்லாலா விக்கிரகம் இருக்கு இல்லையா, அது என்னப்பா ராம்லாலா விக்கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7 வயசுல இருக்கக்கூடிய பாலராமர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயிலில் சிலை வடிவத்தில் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிலையை வடித்தவர் ஒரு இன்ஜினியர் அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்கிற, இன்ஜினியர் எப்படி வடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த சிலையை வடிவமைச்ச அருண் யோகிராஜ் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா சிலை வடிக்கிறதுல அவருக்கு ஆர்வம் அப்படின்றது இருந்ததுனால அந்த வேலை வாய்ப்பு அப்படின்றத உதறி தள்ளிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த கலை அப்படின்றத கத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 30 அடி உயரத்தில் சுபாஷ் சந்திர போஸ் சிலை அப்படின்றத இவர் பண்ணியிருக்காரு. அது பிரதமர் மோடியினுடைய பாராட்டு அப்படின்றத வாங்கினதுனால தான் இந்த ராம்லாலா விக்கிரகம் இருக்கு இல்லையா, அதை அமைக்கிறதுக்கு 3 பேர்த்த கோரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த 3 பேர்ல இவரும் ஒருத்தர். கடைசியாக இவர் கொடுத்த சிலையினுடைய வடிவமைப்பு அப்படின்றது அழகா இருந்ததுனால தான் இவரே அந்த சிலை அப்படின்றதையும் செய்ய வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை